நான் எடுத்த முடிவுனால அவன் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கான். அதனாலே இனி எந்த ஒரு விஷயத்தையும் அவன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அவனுக்கு எது விருப்பமோ, அவன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதுபடி அவன் நடந்துக்கிறானா அதுக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்க தயாரா இருக்கிறேன். அப்போ உங்க பேரன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, கரெக்டா? என்னம்மா கேள்வி இது? வாழ்க்கையில அவன் தொலைச்ச சந்தோஷமெல்லாம் திரும்ப அவனுக்கு கிடைச்சிடாதான்னு தான் இத்தனை வருஷமா நான் ஏங்கிட்டு இருக்கேன் காவேரி. திரும்பவும் என் பேரனை சம்சாரம் குழந்தைன்னு அப்படி ஒரு குடும்பஸ்தனா சந்தோஷமா வாழ்றத பார்க்க மாட்டோமான்னு தான் ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கிட்டு இருக்கேன். அதுக்கு மேல எனக்கு பெரிய ஆசை எதுவுமே இல்லம்மா. அப்போ இப்பவே உங்க ஆசை நிறைவேறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னம்மா சொல்ற? இப்ப நீங்க சொன்னீங்களே சம்சாரம் குழந்தைன்னு உங்க பேரன் குடும்பஸ்தனா வாழணும்னு, அது சீக்கிரமே நடக்கிறதுக்கான ஏற்பாடுதான் நாம இப்ப பண்ண போறோம். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல காவேரி. புரியுற மாதிரியே சொல்றேன். உங்க பேரனுக்காக நம்ம மேட்ரிமோனி சைட்ல ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்றோம். அதுல அவரை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதும் குழந்தை இருக்குங்கிறதும் தெரிஞ்சு யாரெல்லாம் அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க அந்த பொண்ணுங்கள்ல உங்க பேரனுக்கு மேட்ச் ஆறவங்க யாரெல்லாம் இருக்காங்கங்கறத நம்ம ஃபில்டர் பண்ணி அதுல பொருத்தமான பொண்ணா பார்த்து உங்க பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இதுதான் நம்ம பிளான். விஜய கல்யாணம் பண்ணிக்க நீ எப்ப சம்மதம் சொல்லுவேன்னு நாங்க காத்துட்டு இருந்தா அவனுக்காக நீ பொண்ணு பாக்குறேன்னு சொல்றிய காவேரி. இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. உங்க பேரை இதுக்கு சம்மதிப்பாரான்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாமா. உங்க பேரன்கிட்ட நான் பேசினதை வச்சு சொல்றேன். முன்னாடி இருந்ததுக்கு அவர் மனசு இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு. அவர் என்கிட்ட பேசினதை வச்சு பார்த்தா அவர் இப்போ கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கிற மாதிரி தோணுது. அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது யாரோ ஒரு பொண்ணு இல்ல காவேரி. உனக்கு அது எப்ப புரிய போகுதுன்னு தான் தெரியல. ஆனாலும் இப்போதைக்கு மேட்ரிமோனியில ரெஜிஸ்டர் பண்ற விஷயத்த உங்க பேரன்கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம். முதல்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி எத்தனை பொண்ணுங்க கிட்ட இருந்து ரெக்வெஸ்ட் வருதுன்னு பாப்போம். அந்த பொண்ணுங்க ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம இத பத்தி அவர்கிட்ட பேசலாம். இருங்க, இப்பவே என் மொபைல்ல அவருக்கான ப்ரொஃபைலை நான் கிரியேட் பண்றேன்.